ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தாங்க வெறும் நாம் இன்னைக்கு இதில் பார்க்க போகிறது இப்போ தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கிற போகும் இடம் வெகும் தூரம் இல்லை அப்படிங்கிற நியூ தமிழ் மூவி எப்படி இருக்குது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் லீட் பண்ணியிருக்காங்க நம்ம விமல், கருணாஸ்ன்னு சொல்லி பல நட்சத்திர பட்டாளங்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படம் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். படத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பெரிய தலைக்கட்டு வந்து மெட்ராஸில் வந்த இடத்துல ஆக்சிடென்ட்டில் இறந்து போயிடுறாரு. ஸோ இவரோட பாடியை அவங்களோட குடும்பத்தில் போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு இருக்கு இப்போ. அண்ட் அதே நேரத்தில் அந்த இறந்து போனவருக்கு 2 மனைவிகள் இருக்காங்க. ஸோ அதனால 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா மகன்கள் இருக்கிறாங்க. ஸோ அவங்க 2 பேருக்குமே ஒரு 50லேருந்து 60 வயசுக்குள்ளே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்படிப்பட்ட அந்த குடும்பத்தில் இந்த பாடியை போய் கொண்டு போய் சேர்க்கணும். அந்த பொறுப்பு நம்ம விமலுக்கு இருக்கு. ஸோ இவர் ஒரு மார்ச்சுரி டிரைவராக வாராப்ல. விமல் இந்த அமரர் ஊர்வதின்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த வண்டியோட டிரைவராக வாராப்ல. ஸோ இவர் அந்த இடத்துல இருந்து திருநெல்வேலிக்கு கொண்டு போகிற வழியில் நடுவில் ஜாயின் ஆகிறார் நம்ம கருணாஸ். இவர் ஒரு கூத்து கலைஞனாக இருக்கிறாப்ல. இப்படி இவங்க 2 பேருமே இந்த பாடியை கொண்டுட்டு போய் ட்ராவல் ஆகி போயிட்டு இருக்கும்போது நடுவில் ஒரு பெரிய பிரச்சனை வருது. அந்த பிரச்சனையில் இந்த பாடியை மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ தொலைச்சிடுறாங்க. என்னடா வண்டியில் இருந்த பாடியை காணும் அப்படிங்கிற அந்த பதட்டம் அங்கே ஆரம்பிக்கிற படம் தான். ஸோ அந்த பாடியை தேடி அலையிறாங்க. கடைசி அந்த பாடியை கண்டுபிடிச்சி சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்தாங்களா இல்லையா அப்படிங்கிறதா இந்த படத்தோட மொத்த கதையினே சொல்லிடலாம். இந்த படம் பார்க்கறதுக்கு இப்போ எப்படி வந்திருக்கு அப்படின்னா, படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் ஒரு ஸ்லோ பேஸ் ட்ராமா தான். செகண்ட் ஹாஃபில் தான் படத்தை ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறது என்னோட பர்சனல் தாட். அந்த செகண்ட் ஹாஃபில் வர எமோஷன் அண்ட் கிளைமேக்ஸ்லாம் வேற லெவலில் இருந்துச்சு. அண்ட் இந்த வீக்கெண்டில் வந்த 2 படங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துட்டோம். அந்த 2 படங்களோட ரிவ்யூ நம்ம சேனலில் இருக்குது. ஸோ இந்த வீக்கெண்டில் வந்த எல்லா படங்களுமே ஓரளவுக்கு ஒரு தனி கேட்டகரியில் ஒரு எமோஷனல் ட்ராமாவை எடுத்திருந்தாங்க. அது எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இந்த படமும் அந்த எடுத்துக்கிட்ட ஜானியில் நல்லாவே ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லுவேன். அதில் இந்த மார்ச்சரி டிரைவராக வர நம்ம படத்தோட கதாநாயகன் அண்ட் அவரோட ஃபேமிலி, அவர் எதுக்காக இந்த ஒரு வேலையை எடுத்துகிட்டு பண்ணார் அப்படிங்கிற அந்த போர்ஷனில் இருந்து எல்லாமே அந்த கேரக்டர் டிசைனிங் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது பர்ஃபெக்டாக இந்த படத்தில் நல்லாவே இருந்துச்சு. ஸோ விமலோட நடிப்புமே பார்த்தீங்கன்னா இந்த கதைக்கேற்ற அடாப்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ். நிறைய இடங்களில் அவர் அந்த பதட்டம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கொண்டுட்டு வந்த பாடியவே மிஸ் ஆயிடுச்சு, இப்போ கொண்டு போய் சேர்க்கல அப்படின்னா அந்த பதட்டம் அவரோட ரியாக்ஷனில் அந்த அளவுக்கு தத்துரூபமாக கொண்டு வந்திருப்பாப்ல. அண்ட் அதை தேடி போகிற அந்த போர்ஷன்ஸுமே ஒரு நல்ல என்டர்டெய்னிங்காக கண்டிப்பாக இருக்கும். இந்த சைடில் கூத்து கலைஞனாக வர நம்ம கருணாஸ், அவங்க 2 பேருக்குள்ளும் இருக்கக்கூடிய அந்த பாண்டிங் அண்ட் கூடுதலாக பார்த்தீங்கன்னா அந்த காமெடி அப்படிங்கிற பேஷனில் இவர் இப்படி பண்ணுவாரா அப்படிங்கிற யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய இடங்களில் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஹியூமர்ஸ் பார்த்தீங்கன்னா செமையாக பண்ணியிருப்பாப்ல. அது கண்டிப்பாக நிறைய இடங்களில் உங்களை வயிறு குழுங்க சிரிக்கிற அளவுக்கு பண்ணல அப்படின்னாலும் அந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதே மாதிரி இன்னொரு சைடில் இந்த இறந்து போனவங்களோட ஃபேமிலி அவங்க அவங்கக்குள்ளே அடிச்சுக்கிறது. ஸோ இறந்து போன அப்பாவை நாங்கள் தான் புதைப்போம், அதுதான் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மரியாதை அப்படின்னு சொல்லி அவங்க போட்டி போடுற போர்ஷன்ஸ் அதுவுமே ஒரு நல்ல என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ இந்த கிளைமேக்ஸ் தான் இந்த படத்தோட ஒரு ஹைலைட்னே சொல்லுவேன். அதை தாண்டி நடுவில் வர அந்த லவ்வர்ஸாக ஒரு ஜாயின் ஆவாங்க. ஸோ அந்த இடத்துல ஆரம்பிக்கிற படம் தான். ஸோ அவங்க அவங்கள காப்பாற்றுறதுக்கு போன இடத்துல இவங்க பாடியை தொலைப்பாங்க. அதில் ஆரம்பிக்கிற படம் எண்டிங் வரைக்கும் ஸ்மூத்தாக சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க. அது வரைக்கும் உங்களுக்கு பிடிக்காம போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கே தவிர, எப்போ பாடி மிஸ் ஆகுதோ அதுலேருந்து ஆரம்பிக்கிற படம்ங்க கண்டிப்பாக உங்களை என்டர்டெயின் பண்ணும். இந்த படத்தில் வர அந்த ஹைவே போர்ஷன்ஸ் எல்லாமே சூப்பரான ஒரு என்டர்டெய்னிங்காக இருக்கும். ஸோ இந்த மார்ச்சரி வண்டி அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு வண்டியில் ட்ராவல் ஆகிற அந்த போர்ஷன்ஸ், அவங்க ஃபேஸ் பண்ணுற விஷயங்கள் அண்ட் கூடுதலாக நடுவில் ஒரு ஆக்ஷன் போர்ஷன் வரும். அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸுமே சூப்பராக கொரியோகிராஃப் பண்ணியிருந்தாங்க. இதை தாண்டி பின்னணி இசை அண்ட் ஆல்சோ சாங்ஸ், இந்த படத்தோட அந்த கதைக்கு கான்செப்டுக்கு ஏற்ற மாதிரியான நிறைய சாங்ஸ் கம்போஸ் பண்ணியிருக்காரு இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ரகுநந்தன் அப்படிங்கிற ஒரு மியூசிக் டைரக்டர். அவர் போட்ட அந்த பிஜிஎம்ஸ் சில இடங்களில் இந்த படத்தில் உள்ள எமோஷன்ஸில் ஒரு தாக்கத்தை கண்டிப்பாக உங்களுக்கு ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்படி ஓவராலாக ஸோ ஒரு படம் எதிர்பார்ப்பை ஓரளவுக்கு நல்லாவே ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க. அந்த எமோஷன் போர்ஷனும் செகண்ட் ஹாஃபில் வர அந்த எல்லா சீன்ஸுக்குமாகவும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த படத்துக்கு நம்ம சேனல் இந்த ரேட்டிங்கில் பார்க்கும்போது 5க்கு 3.6 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருவோம். ஒரு மஸ்ட் வாட்ச் ஃபுல்லாகவே சஜஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக ஒரு அயோத்திக்கு அப்புறம் இந்த படமும் ஒரு பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய பேர் இருக்குன்னு நினைக்கிறேன்.